ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் கேட்ட டெய்லரிங் செட் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கமெண்ட்டில் வந்து நிறைய செட்டு வந்து கேட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோவாக வரும். ஒன்று ஒன்றா தானே பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லாமே வீடியோவாக வரும். ஸோ நீங்கள் கேட்டது வரலை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வீடியோவில் பார்க்கலாம். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ டெய்லரிங் செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயரிங் பட்ஸ் இருக்குல்ல, அதில் 2 பக்கமும் காட்டன் எடுத்துகிட்டு அந்த நடுவில் பிளாஸ்டிக் ஸ்டிக் இருக்கும்ல, அதில் வந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து நம்ம வேஸ்ட்டாக இருக்க அட்டையிலேருந்து இந்த மாதிரி சின்னதாக 2 சர்க்கிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே அந்த இயரிங் பட்ஸில் வந்து நம்ம கட் பண்ணோம்ல, அந்த ஸ்டிக்குக்கு மேலே வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இன்னொன்று வந்து கீழே ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து நூல் கண்டு வந்து ரெடி பண்ணுறதுக்காக இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா இதோட சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி நூல் வந்து சுற்றிடலாம். ஸோ இதில் வந்து சின்னதாக இருக்குல்ல, நம்மளால் நூல் சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதனால் ஒரு குண்டூசி எடுத்து இதில் வந்து இந்த மாதிரி குத்திடுங்க. குத்துனிங்கன்னா அந்த ஸ்டிக்கில் வந்து நடுவில் ஓட்டை இருக்கலாம். ஸோ அதில் கரெக்டாக பார்த்து குத்திட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அந்த குண்டூசியை பிடிச்சே அப்படியே சுற்றிடலாம். ஸோ நூல் வந்து வேகமாக அதில் வந்து சுற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எத்தனை நூல் கண்டு தேவையோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரே இயரிங் பட்ஸ்லேயே நம்ம நிறைய நூல் கண்டு வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கலரில் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீளம் அதிகமாக அகலம் வந்து கம்மியாக இதில் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஸ்கெட்ச் பென்னோ அல்லது மார்க்கரோ யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மெஷரிங் டேப் வந்து டெய்லர்லாம் வச்சுருப்பாங்களே, ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரா வந்து வளையக்கூடிய ஸ்ட்ரா, அந்த ஒரு ஓரத்தில் மட்டும் வளைவாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரா. ஸோ இதில் வந்து ஒரு எண்டை இன்னொரு எண்டுக்குள்ளே இந்த மாதிரி மடக்கி மாட்டிடுங்க. நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு சைடு வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ வந்து நமக்கு அது ஒன்று போல் நீளமாக இருக்கும். அப்புறம் அதை வந்து கொஞ்சம் மடக்கி விட்டு இதை வந்து நம்ம ஹேங்கர் மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மடக்கி பிடிச்சி நம்ம ஒட்டும் போது அழகாக ஸ்ட்ராலே ஹேங்கர் ரெடி பண்ணலாம். அல்லது உங்ககிட்ட ஸ்ட்ரா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கார்ட்போர்டில் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன். இதை வந்து இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து திக்னஸ் ஜாஸ்தியாக தேவை. ஸோ அதுக்காக 2 அட்டையில் ஒட்டியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இது ஃபுல்லுமே நம்ம கவர் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டு ஃபஸ்ட்டு ஒர்க்கை ஒட்டிட்டு அப்புறம் அதே ஷேப்பில் கட் பண்ணி அந்த கட் பண்ணது மேலே நம்ம ஒட்டிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்கோங்க. அடுத்து வேஸ்ட்டாக இருக்க அட்டையிலேருந்து ஃபெவிகால் பாட்டிலேருந்து இந்த மாதிரி அளவு வச்சு சின்னதாக ஒரு ரவுண்டு கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதை வந்து அதில் சைடில் வந்து நம்ம ஒட்டிடலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம தையல் மிஷினில் வந்து சைடில் ஒரு வீல் மாதிரி இருக்கும்ல, அதுக்காக இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து இங்கே ஒட்டிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி அட்டையில் வந்து சின்னதாக ஒரு பீஸும் கொஞ்சம் பெருசாக ஒரு பீஸும் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் இன்விடேஷன் கார்டில் கூட கட் பண்ணிக்கலாம். அந்தளவு ஸ்ட்ராங் போதும். இது வந்து தையல் மிஷினில் அந்த தையலோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பட்டன் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணி இதை வந்து ஒட்டிடலாம். இது மேலே ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குண்டூசி எடுத்திருக்கேன். இதை வந்து மேலே நம்ம அப்படியே மாட்டிடலாம். ஏன்னா அட்டை தானே இருக்குது. ஸோ அதனால் மேலே அப்படியே குத்திடலாம். இதில் வந்து நூல் மாட்டுறதுக்கு இருக்கும்ல, அதுக்காக இது வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் கீழே ஊசி இருக்கும்ல, அதுக்குமே நம்ம வந்து இது அடியில் கூடி இதில் வந்து மாட்டி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தையல் மிஷினை வந்து நம்ம அழகாக ஈஸியாக டிசைன் பண்ணிடலாம். அடுத்து வந்து தையல் மிஷினில் அதோட பிராண்ட் இருக்கும்ல, ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு அட்டையில் நம்ம சேனலோட நேமை வந்து நான் எழுதி இன்னொரு பக்கம் வந்து பிளைனாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம ஒட்டிடலாம். இது வந்து பிங்க் கலரில் எழுதுனால அவ்வளோவா தெரியவே இல்லை. ஸோ இந்த மாதிரி எழுதி நம்ம வந்து ஒரு பக்கம் ஒட்டிடலாம். அடுத்து கார்ட்போர்டில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி அந்த தையல் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேப் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம சும்மா அழுத்தினாலே அது வந்து நல்லா நின்றுக்கும். இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா அதில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நீங்கள் அப்படியே அழுத்தி விட்டுறலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கார்ட்போர்டில் 2 ரெக்டாங்கிள் பீஸ் வந்து கட் பண்ணி சென்டரில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து அந்த டேபிளுக்கு கீழே கால் மாதிரி நம்ம வந்து ஒட்டிடலாம். இதுக்கு வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அந்த 2 இது வச்சோம்ல, அந்த 2க்கும் நடுவில் வந்து இதை வச்சு நம்ம ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அந்த தையல் மிஷினில் வந்து கீழே பெடலுக்கு வந்து நம்ம மிதிக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துக்கு வந்து
நம்ம கார்ட்போர்டில் இந்த மாதிரி வளையக்கூடிய அட்டை வந்து டிசைனாக இருக்கும்ல, ஸோ அதை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம நடுவில் ஒரு அட்டை ஒட்டியிருக்கோம்ல அது மேலே வந்து ஒட்டிடலாம். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிடலாம். அடுத்ததாக அந்த பெடல்லேருந்து நமக்கு வந்து ஒயர் மாதிரி வந்து மேலே மெஷினோட கனெக்ட் ஆகிருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த அட்டையிலேருந்தே நான் ஒல்லி அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அந்த பெடல்லேருந்து மேலே இதோட சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தீப்பெட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மேட்ச் பாக்ஸ் எடுத்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் கூட கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடச்சா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம், அல்லது இதை வந்து கட் பண்ணி நம்ம சின்னதாக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஒட்டும்போது நமக்கு சின்ன சைஸில் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தீப்பெட்டியை வந்து சின்னதாக்கிட்டு அந்த தையல் மிஷினில் கீழே ட்ராயர் மாதிரி இருக்கும்ல, நம்ம வந்து நூல் ஊசிலாம் வைக்கிறதுக்கு, ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இதை அப்படியே அதுக்கு அடியில் ஒட்டிடலாம். ஸோ அழகாக ட்ராயர் வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் கப்பில் அடியில் இருக்கும்ல அந்த பீஸ் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இதில் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இது வந்து வீல் மாதிரி இதில் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அந்த தையல் மிஷினில் அடியில் வந்து வச்சு ஒட்டிடலாம். இந்த மாதிரி அந்த வீல் ஒட்டிட்டு அந்த வீல்லேருந்து பெடலுக்கும் ஜாயின் ஆகிற மாதிரி அட்டையில் கட் பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்க வீலையும் மேலே அந்த மெஷினில் இருக்க வீலையும் சேர்த்து நம்ம வயர் மாதிரி ஒட்டணும் அப்படின்னாலும் அதுக்கும் அட்டை கட் பண்ணி அந்த வீலோடு சேர்த்து நம்ம ஒட்டிடலாம். அடுத்ததாக அந்த மாதிரி கார்ட்போர்டில் சின்ன ரெக்டாங்கிள் பீஸ் வந்து 2 கட் பண்ணி அது மேலே வந்து வளையக்கூடிய அட்டையாக இந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் அந்த மேலே சாய்வாக இருக்கிற மாதிரி எடுத்து ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டுறது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து தைக்கும்போது கொஞ்சம் சாயிற மாதிரி இந்த சேர்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அடியில் வந்து இந்த 2 அட்டைக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒட்டும்போது இன்னுமே அந்த சேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன சேர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டு வந்து லைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம 2 பீஸாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி திக்னஸ் ஜாஸ்தின்னா நம்ம ஒரு பீஸே போதும். இதை வந்து செட் பண்ணுறதுக்கு கீழே பெரிய தீப்பெட்டி மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து கரெக்டாக அதில் செட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஓட்டை போட்டுக்கலாம். ஸோ அந்த கார்ட்போர்ட் சைஸுக்கு வர்ற வரைக்கும் கரெக்டாக வெட்டிக்கோங்க. லூஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு கீழே விழுந்துடும். ஸோ அதனால் டைட்டாக கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம தையல் மிஷினுக்கு பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி அந்த கார்ட்போர்ட் மேலே எல்லாமே பெயிண்ட் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க கார்ட்போர்டுக்கு மட்டும் நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். கீழே இருக்க மேட்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு டிசைனாக தான் இருக்குது. ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு மேலே இருக்க கார்ட்போர்டுக்கு மட்டும் நான் கலர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் வந்து வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு அதையே அளவை வச்சு இன்னொரு பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா ஒட்டிடுங்க. இப்போ இந்த சைடில் வந்து நம்ம ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டு இதில் ஒரு சைடில் மட்டும் அட்டையிலே சில்வர் கலரில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி அட்டையாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். மேலே வந்து திருப்பியும் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். அடுத்து ஸ்ட்ராவில் வந்து அந்த வளையக்கூடிய இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இது மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். அப்புறம் கார்ட்போர்டில் சின்னதாக சர்க்கிளாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து சென்டரில் ஒட்டிடலாம். ஸோ நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அயன் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது மேலே வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஒயிட் பேப்பர்லேயுமே நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியே டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து அயன் பாக்ஸ் வந்து ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த டெய்லரிங் செட்டில் நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம டெய்லரிங் செட் வந்து ஈஸியாக வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த கிராஃப்ட் ஐடியாஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.